விபத்தில் காயமடைந்த திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணகுமாரை அவரது இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்த கனிமொழி எம்பி. தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்து தலைவருமான சரவணகுமார் சமீபத்தில் அவரது மகளை கரூர் அருகே உள்ள தனியார் கல்லூரிக்கு அழைத்து செல்லும் பொழுது ஏற்பட்ட கார் விபத்தில் சரவணகுமார் காயமடைந்து கோயம்புத்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதுகுறித்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சரவணகுமாரிடம் தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய ஒன்றிய செயலாளர் சரவணகுமாரை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்ததோடு விரைவில் குணமடைந்து கழக பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். தங்களுக்கு எந்த உதவி தேவை என்றாலும் தெரிவியுங்கள் என ஆறுதல் கூறினார். சரவணகுமார் மனைவியிடமும் தாங்கள் தைரியமாக இருங்கள் என்று ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்வின் போது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஓட்டப்பிடாரம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவருமான இளையராஜா, முன்னாள் யூனியன் கவுன்சிலர் அந்தோணி தனுஷ்பாலன், திமுக இளைஞரணி கௌதம், மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி மன்ற முன்னாள் கவுன்சிலர் பாரதிராஜா, கணேசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்.